ஹாய் எல்லாருக்கும் ஈத் முபாரக். நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாருமே வந்து பக்ரீத் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் உங்கள் பக்ரீத் எப்படி போச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மார்னிங் ஏஞ்சதுமே வந்துட்டு அம்மா வந்து பிரியாணி தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு அந்த மீன் டைமில் சரி ஓகே காஃபி எடுத்துகிட்டு வெளில போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து இந்த டைமில் ஏஞ்சிருக்கேன், பட் வெளியில் வந்து பார்த்தது கிடையாது. ஏன்னா வெயில் செம்மையாக அடிக்கும், அதனாலே நான் வரமாட்டேன். பட் ஆனால் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு வெளியில். இந்த கேப்பில் வந்துட்டு அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, பிரியாணிக்கு தேவையானதெல்லாம். பிரியாணிக்கு வந்து நாங்கள் இந்த தடவை வீட்டில் செய்யலை, வெளியிலேருந்து ஆள் வந்து செய்கிறாங்க வீட்டில். அண்டு அதுக்கப்புறம் ஆடெல்லாம் அறுத்துட்டு அந்த கறியெல்லாம் பீஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இது முடிச்சு அப்புறம் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் நான். இதுதான் என்னோடய ஈத் அவுட்ஃபிட்டு. அண்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எக் தோசை ப்ளஸ் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். பக்ரீத்துக்கு எப்போயுமே சட்டிலாக தான் இருக்கும், ஏன்னா மார்னிங் நம்ம ஹெவியாக சாப்பிட்டுட்டு நம்மளால் அடுத்து வேலை பார்க்க முடியாது. அண்ட் அதனால தான். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க, பக்ரீத் அப்போ என்ன ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பக்ரீத்து. ஸோ அதனால் நான் இது ஒரு விலாகாகவே ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கறியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன். தால்ச்சாக்கு வாங்கியிருந்த மாங்காய், எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் உப்பில் சாப்பிட்றதுக்கு. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பிரியாணி சமைக்கிறவங்க வந்து லேட்டாக தான் வந்தாங்க, அதனாலே பிரியாணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 3 தான் ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். கொடுத்துட்டு வந்து 4 தான் சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி, தால்ச்சா, மட்டன் கிரேவி அண்ட் ரைத்தா, கூடவே கேசரி. பிரியாணி இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அண்டு சும்மா சொல்லக்கூடாது, பிரியாணி அண்ட் தால்ச்சா ப்ளஸ் கிரேவி மட்டன் கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருந்தது அன்றைக்கி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் பக்ரீத் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.